இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல மேஷராசி என்பவர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை இப்போ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேஷராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதம் பல விஷயங்கள் சாதகமாகத்தான் இருக்குது. விதியின் அருளால் பல வேலைகளை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் வேகம் பெறும். அது தவிர இதுவரைக்கும் நோய் இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முயற்சி செய்வீங்க. செலவுகள் அதிகரிப்பதால் பணம் சம்பந்தமான சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம். ஆனால் வருமானம் தொடரும். உங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் எல்லாம் வரும். சமய விஷயங்கள் ரொம்ப ஆர்வத்துடன் பங்கேற்பீங்க. உங்கள் தொழில் சாதகமான பலன்களை பெறுவீங்க. ஏன்னா ஒருபுறம் சனி பகவான் உங்கள் 11வது வீட்டில் தங்கி உங்கள் எல்லா சவால்களையும் சமாளித்து உங்கள் எதிரிகளை தோற்கடித்து முன்னணியில் இருப்பீங்க. செயல்திறன் அதிகரிக்கும் மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பார். 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் நிலையில் நன்மைகளை தருவார். அரசு வேலையில் இருந்தீங்கன்னா இந்த காலத்தில் சிறப்பான பலன்களை தருவார். வியாபாரம் செஞ்சீங்கன்னா வியாபாரம் தொடர்பான பயணம் செய்ய வேண்டி வரும். லாபகரமாகத்தான் இருக்கும். உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கு பல வழிகள் கிடைக்கும். சிலருடன் உறவுகளை ஏற்படுத்திக்கிடுவீங்க. இந்த மாதம் வியாபாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படுது. உங்கள் படிப்பை சுமூகமாக முன்னேற்றுவதற்கு உங்களால் முடிஞ்ச வர முயற்சி செய்வீங்க. ஆனால் ஏதேனும் தடைகள் அல்லது ஏதேனும் குறுக்கீடுகள் ஏற்படும். இது உங்கள் படிப்பை பாதிக்குது. 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 9வது வீட்டில் இருக்கிறாரு. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வீட்டில் உள்ளவங்க அன்புடன் கூடி வாழ்வாங்க. உங்கள் தந்தைக்கு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். உங்கள் தாயின் ஆரோக்கியமும் சூப்பராக இருக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும். அதன் மூலம் நீங்கள் பயனடைவீங்க. உங்கள் உறவில் நீங்கள் எவ்வளோ வலுவாக இருக்கிறீங்களோ அதை பார்த்து தான் 5வது வீட்டை பார்க்கும் சனி பகவான் உங்களுக்கு சோதனை செய்வார். உங்கள் காதல் உண்மையானதா இருந்துச்சுன்னா உங்கள் காதலை முன்னோக்கி கொண்டு செல்ல உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். மேலும் உங்கள் காதலியுடன் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக செலவிடுவீங்க. 10ஆம் வீட்டில் சூரியனும் 11ஆம் வீட்டில் சனியும் வீட்டில் குரு உங்களை பொருளாதார ரீதியாக முதிர்ச்சி அடைய செய்யும். உங்களின் நிதி சவால்கள் குறையும். ஆனால் மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் உங்கள் செலவுகளை பெருமளவில் அதிகரிப்பார். உங்கள் ராசி அதிபதி மாத தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் பயிற்சித்து அதுக்கு பின்னாடி 10ஆம் வீட்டுக்கு வர்றாரு. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். 11ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் உடல்நலக் கோளாறுகளால் பழைய நோய்களிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் தருவார். உடல்நலக் கோளாறுகளெல்லாம் நீக்கிடுவார். ஆனால் 12ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. கேது 6ஆம் வீட்டில் அமர்றாரு. உடல்நலக் கோளாறுகள் அவ்வப்போது சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் தொந்தரவு செய்யும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வெல்லம் மற்றும் உளுந்து பிரசாதம் வழங்குங்க. மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா மேஷராசி என்பர்களுக்கு தொழில் மற்றும் வாழ்வாதாரத்தின் மூலம் ஆதாயங்களை குவிப்பதில் கண்டிப்பாக கவனம் செலுத்துவீங்க. பொதுவாக எதிரிகளை கையாள்வதில் நல்ல அனுகூலம் உண்டாகும். இந்த மாதம் வீட்டிலும் வேலையிலும் சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத தொழில் சாதனைகள், ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தில் வெற்றி மற்றும் நேர்மறையான தொழில் முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம். கிரகப்பெயர்ச்சியாகும் இந்த காலம் உங்களுக்கு வழிகாட்டும். நல்ல அதிர்ஷ்டத்தையும் மதிப்புமிக்க நட்பையும் கொண்டுட்டு வரும். ரியல் எஸ்டேட் மற்றும் பரம்பரை சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாகத்தான் இருக்குது. வீடு மற்றும் வாகனங்கள் தொடர்பான வசதிகளும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் தொழில்முறை கடமைகள் நிறைவேற்றணும். அப்போ சற்று கோபம் ஏற்படுது. இந்த மாதம் வழிகாட்டலின் உதவி கிட்டும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும். வேலை நிமித்தமாக நீண்ட தூரம் மற்றும் குறுகிய தூர பயணங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடனும் தந்தையுடனும் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எதிர்பாலினத்தவர் உடனான தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு கண்டிப்பாக மேம்படக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். காதலர்களுக்கு இது வரவேற்கத்தக்க மாதமாகத்தான் இருக்குது. உங்கள் வசீகரிக்கும் திறன் காந்தம் போல் உங்கள் துணியை ஈர்க்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்துல அல்லது தொழில் செய்யும் இடத்துல
உங்கள் காதல் துணையை கண்டுக்கிருவீங்க. அவங்கள்ட்ட உங்கள் அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிருவீங்க. அதனால் ஏற்படும் நெருக்கம் காதலாக மாறலாம். நீங்கள் உணர்வுகளையும் விருப்பங்களையும் வெளிப்படுத்த முன்முயற்சி எடுப்பது நல்லது. உங்கள் காதல் உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதிக்காத வகையில் பார்த்துக்கிறணும். இந்த சமநிலையில் பராமரிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்துக்கிறணும். நீங்கள் உறுதிப்பாட்டுடன் செயல்பட்டு உறவில் ஆழமான புரிதலை உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. குழந்தைகள் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே ஈகோ மோதல்கள் எழலாம். அதனால் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் நடந்துக்கிறது உறவை சமூகமாக இணக்கமான உறவாக மாற்ற உதவும். திருமணமான தம்பதிகள் இந்த மாதத்தில் ஒருங்கிணைந்த முதலீடுகளை ஆராய்வதில் உங்களை ஈர்க்கலாம். மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல தாம்பத்திய சுகமும் கிடைக்கப் போகுது. திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். உங்கள் பொருளாதார நிலை இந்த மாதம் சீராக இருக்கும். உத்தியோகம் அல்லது தொழில் மூலம் வருமானம் கூடும். வேலை இல்லாதவங்களுக்கு நண்பர்கள் மூலம் வேலை கிடச்சி அதன் மூலம் வருமானம் பெருகும். ஒரு சிலர் புதிய முதலீடுகளை மேற்கொள்வீங்க. நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு அதன் மூலம் லாபம் காண்பீங்க. பொருளாதார விஷயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பாங்க. கிரக நிலைகள் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் கையில் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். பட்ஜெட் அமைத்து செயல்படுவதன் மூலம் பணத்தை சேமிக்க இயலும். இது உங்கள் எதிர்கால நலன் மற்றும் பாதுகாப்பு அளிக்கும். இந்த மாதம் கணிசமாக செல்வ குவிப்பு மற்றும் நிதி வளர்ச்சிக்கு சாதகமான வாய்ப்புகளை வழங்குது. செயல்திறன் மிக்க நிதி மேலாண்மை குறிப்பிடத்தக்க வெகுமதிகளை அளிக்கும். செலவு செய்யும் பழக்கங்களில் விவேகத்தை கடைபிடிக்கணும். புதிய வருவாய் வழிகளை ஆராய்வது, சம்பள உயர்வை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவது அல்லது நிதி வாய்ப்புகளை கைப்பற்றுவது போன்ற சாத்தியமான வருமான வாய்ப்புகள் விழிப்புடன் இருக்கணும். உங்கள் நிதிநிலை மேம்பட ராகு பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உத்தியோகத்தில் உற்சாகமான முன்னேற்றங்கள் ஏற்படுது. மேலதிகாரிகளின் பாராட்டு மற்றும் அங்கீகாரம் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குது. அது உங்களின் நம்பிக்கையும் ஊக்கத்தையும் தூண்டுது. பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் பிறரின் பாராட்டுக்கு உள்ளாகுது. எதிர்மறையான கருத்துக்கள் எழுந்தாலும் அவற்றை சுய முன்னேற்றத்திற்காக வாய்ப்புகளாக ஏற்றுக்கிருவீங்க. குறிப்பிடத்தக்க வெற்றிக்காக கவனம் செலுத்தி ஊக்கத்துடன் செயல்படுங்க. பணியிட சூழல் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்குது. உங்கள் முன்னேற்றம் அல்லது வளர்ச்சியை தடுக்கும் தடைகள் இருக்க வாய்ப்பே இல்லை. அர்ப்பணிப்பு மற்றும் அசைக்க முடியாத உறுதி தகுதியான பாராட்டுக்களை கொண்டு வந்து சேர்க்கும். மன உறுதியை அதிகரிக்கும். பணி நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்வீங்க. அதன் மூலம் நீங்கள் ஆதாயம் பார்ப்பீங்க. பணியிடத்தில் அவங்க அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறீங்க. தொழில்முறை உறவுகள் மற்றும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாது. அந்த மாதிரி இருக்கணும்னா மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. உங்கள் வலுவான உந்துதலையும் உள் நம்பிக்கையையும் பயன்படுத்தி நன்மை பெறலாம். மற்றவங்களை ஊக்குவிக்கவும் மற்றும் கணிசமான வெகுமதிகளை பெறவும் இந்த காலம் புதிய தொழில்முறை தொடர்புகளை வளர்ப்பதற்கும் சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்வதற்கும் ஏற்றது. மருத்துவர்கள், ஊடகவியலாளர்கள், பொழுதுபோக்கு மற்றும் திரைப்படங்களில் இருந்தீங்கன்னா நன்மையான காலகட்டத்தை பார்ப்பீங்க. நீங்கள் தலைமை பதவிகளை தேடலாம். பெண் சக ஊழியர்கள் சாதகமாக இருப்பாங்க. குறிப்பாக நிர்வாகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பொறுப்புகளை எதிர்பார்க்கலாம். தொழில் செஞ்சீங்கன்னா இந்த மாதம் புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வருது. விவேகத்துடன் செயல்படுவீங்க. மூலோபாய சிந்தனை உங்களிடம் இருக்குது. சந்தையில் கடுமையான போட்டி இருக்குது. அதுலேயும் வெற்றி தான் கிடைக்கும். எதிர்காலத்தில் விற்பனையை பாதித்தாலும் தொழிலில் நீங்கள் நினைச்ச இலக்க புதுமையான உத்திகளை கொண்டு கையாள வேண்டி வருது. புது கூட்டமைப்பு அமைச்சுக்கிருவீங்க. அதன் மூலம் ஆதாயங்களை பார்ப்பீங்க. திறமையான நபர்களுடன் உங்கள் குழுவை விரிவுபடுத்தணும். உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்திக்கிருவீங்க. இந்த காலம் சிறந்த வாய்ப்பை வழங்குது. தொழில் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடத்துவீங்க. புது ஒப்பந்தங்களையும் மேற்கொள்வீங்க. சாதகமான பலன்களை பெற தெளிவு மற்றும் உறுதியுடன் இருக்கணும். இப்போதுள்ள முயற்சிகளை ஆய்வு செய்வதற்கு அல்லது விரிவாக்குவதற்கு தொழில் முனைய வாய்ப்புகள் உருவாகுது. வணிக ரியல் எஸ்டேட், கட்டுமானம், பாதுகாப்பு, தங்கம், ஜவுளி, தகவல் தொடர்பு, அழகு சாதன பொருட்கள், தளவாடங்கள் மற்றும் கப்பல் இதிலெல்லாம் ஈடுபட்டிருந்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களும் ஒரு நன்மையான காலத்தை மேஷராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க. வருமானம் மற்றும் லாபம் உயருது.
வழிகாட்டிகள் மற்றும் நிபுணர்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகள் தொடர்ந்து நேர்மறையான முடிவுகளை தருது. ரியல் எஸ்டேட் வணிகங்கள் அதிக லாபம் மற்றும் முதலீட்டு மதிப்பில் சாத்தியமான பாராட்டுக்களை அனுபவிக்கலாம். உத்தியோகம் தொழில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இருக்க வாய்ப்பே இல்லை. சத்தான மற்றும் ஆரோக்கியமான உணவை பராமரிப்பதன் மூலம் மேலும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். உகந்த ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் பராமரிக்க பொறுப்பற்ற நடத்தையை தவிர்த்து வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக மீள்வதற்கான வாய்ப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு அள்ளித்தரும். கவனம் செலுத்துவதற்கும் தினசரி கடமைகளை திறம்பட செய்வதற்கும் போதுமான தூக்கத்தை உறுதி செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். கல்லூரி படிக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளிடம் இருந்து மதிப்புமிக்க ஆதரவை எதிர்பார்க்கலாம். பள்ளி மாணவர்கள் தங்கள் கல்வி முயற்சிகளில் நிலையான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். முதுகலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய சம்பளம் வழங்கும் கவர்ச்சிகரமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்பினீங்கன்னா பொறுமை மற்றும் அனுசரிப்பு தேவைப்படுது. எதிர்பாராத தாமதங்களை சந்திக்க நேரிடும். வெளிநாட்டு கல்வியை பெறுவதற்கான ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் வாய்ப்புகள் அதிகம். கல்வியில் சிறந்து விளங்க முருகனுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 3, 8, 9, 10, 11, 19, 20, 21, 22, 23, 26, 27, 28 மற்றும் 29. அசுப தேதிகள் 4, 5, 12, 13, 14, 15 மற்றும் 16. இதுவரை இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.